அடுத்து ஈத்தர் ஒளி preparation of ether. இந்த preparation of etherல ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் சொல்லுவாங்க. அதாவது வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். அதாவது முன்னாடி ஒரு சிம்பிள் ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஈத்தர்ல வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நீங்க எல்லா எக்ஸாம்பிளும் கேட்பாங்க. நீங்க ஐஐடி மாதிரி இருக்கிற எக்ஸாம்பிள் நீட் அதே மாதிரி ஜெய் இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்க முடியாதுன்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் ப்ரிப்பரேஷன் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால் வந்து ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன். ஒரு ஆல்கஹால் அப்படிங்கிறது ஜெனரலா ROH தான் ஆல்கஹால். இந்த ஆல்கஹால் ரெண்டு கண்டிஷன் கொடுப்பாங்க சரிங்களா. எது டீஹைட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிறது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் பார்த்தோம். மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன் நம்பர் ஆஃப் ஆல்கா இன்க்ரீசஸ் அல்கீன் பேஸ் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே சல்ஃபூரிக் ஆசிட் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த சல்ஃபூரிக் ஆசிட்ல டெம்பரேச்சர் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 473 கெல்வின் அப்படின்னு இருந்தா இட் இஸ் ஃபாலோட் பை தி எலிமினேஷன் ரியாக்ஷன். இதே வந்து 413 கெல்வின் இது எக்ஸ்பெரிமெண்டலா அவங்க செக் பண்ணுது சரிங்களா. இதுல கிடைக்கக்கூடியது 413 கெல்வின் இருந்தா நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஈத்தர். 473 கெல்வின் ஃபார்ம் ஆனா நமக்கு அல்கீன். ஜெனரலா என்னது அல்கீன். இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இப்போ ரியாக்ஷன்ல இது பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு ஆல்கஹால் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CH3 CH2OH கரெக்ட்டா. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம எடுத்துறோம். எத்தனை சல்ஃபூரிக் ஆசிட் வித் 413 கெல்வின். அப்ப என்ன கிடைக்கும்? ஈத்தர் கிடைக்கும். கன்ஃபார்ம் பண்ணது ஈத்தர். டெம்பரேச்சர் என்னது 413 கெல்வின். ஆக்சுவலா எத்தனை மோல் எடுத்துப்பாங்க அப்படினா 2 மோல்ஸ் எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் மோல் CH3 CH2OH இங்க இருக்கு. அதே மாதிரி இன்னொரு மோல்ஸ் வந்து CH3 CH2OH. இந்த ரெண்டும் சேர்ந்து வாட்டரா எலிமினேட் ஆயிடுது. ஏன்னா இது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இது பேர் வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ வாட்டர் எலிமினேட் ஆயிட்டு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 ஜெனரலா C2H5 O C2H5 இருக்குமா ரெண்டு தான் ஜாயின் பண்ணி இதான் டயத்தில். அப்போ ஒரு ஆல்கஹால் இருந்து 413 கெல்வின்ல சல்ஃபூரிக் ஆசிட் கொடுத்துட்டாங்கன்னா 2 மோல்ஸ் எடுத்துக்கணும். எத்தனை மோல்? 2 மோல். அப்ப 2 மோல் இருந்து இந்த மோல் இருந்து ஒரு OH இல்ல இந்த மோல் இருந்து ஒரு OH இதுல இருந்து ஹைட்ரஜன் கூட சேர்ந்து இல்ல வெளியே போயிடும். வாட்டர் வந்து வெளியே போயிடும். அப்ப வாட்டர் வெளியே போயிடுச்சா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? டைஎத்தில் ஈத்தர். இங்க ஒரு OH இங்க ஒரு ஹைட்ரஜன் ரிமைனிங் ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கும். இது ஒரு எத்தில் குரூப் இது ஒரு எத்தில் குரூப். அப்ப டோட்டல் என்ன கிடைக்கும்? டைஎத்தில் ஈத்தர். இப்போ என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும்னு கேட்பாங்க. SN1 SN2 கொடுத்துருக்கக்கூடிய இந்த டைஎத்தில் அதாவது ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி பார்த்தோம்னா ஹாலோ ஆல்கஹால்ல SN1 SN2 பார்த்தோமா இல்லையா? SN1ல எத்தனை ஸ்டெப்? 2 ஸ்டெப். கார்போகேட்டைன் ஃபார்மேஷன் ஆகும். SN2 ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஃபிராக்சர் அட்டாக் மட்டும் தான் நடக்கும். அதனால தான் வால்டன் இன்வர்ஷன் சொன்னோம். SN1 அப்படிங்கிறது H6 செல் சொல்லுவோம். ஏன்னா ரெண்டு செல்லுக்கும் அட்டாக் வந்து ஒரு கார்போகேட்டைன் இருக்குன்னா ட்ரைகோனல் பிளேனார் ஷேப். ஸோ போத் சைடு அட்டாக் வந்து பாசிபிள். இன்வர்ஷன் as well as retention it is called the H6 சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? அப்ப இதுல என்ன மாதிரியான மெக்கானிசம் நடக்குது? இப்போ இத மெக்கானிசம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் என்னது? இப்போ இந்த ஆல்கஹால்ல டெம்பரேச்சர் வந்து 473 கெல்வின் 473 கெல்வின் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4. அப்ப என்ன கிடைக்கும்? எலிமினேஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்ப டபுள் மோல் இருக்குங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் அது நியரஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனா இதான பீட்டா ஹைட்ரஜனா பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேஷன் பார்த்தோமா? அப்ப இது எப்படி எழுதலாம்? நம்மளுடைய மெத்தட்காக இப்படி இருக்கும். CH3 CH2H எழுதிக்கலாமா? இங்க CH2OH. இங்க இருக்கக்கூடிய ரெண்டும் வாட்டர் எலிமினேட் ஆயிட்டு இந்த பாண்ட் வந்து இங்க மைக்ரேட் ஆகும். சோ ஃபைனலா கிடைக்கக்கூடியது CH2 டபுள் பாண்ட் CH2 இட் இஸ் கால்ட் எத்திலீன். புரியுதா இல்லையா? அப்ப டெம்பரேச்சர் வந்து பார்க்கலாம். அப்ப ஈத்தருடைய பிரிப்பரேஷன்ல என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க? எனி ஆல்கஹால் கொடுத்திருக்கக்கூடிய ஆல்கஹால்ல டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் சல்ஃபூரிக் ஆசிட் கொடுத்தனால சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிறது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா அந்த டெம்பரேச்சரை பொறுத்து நமக்கு ஈத்தர் ஃபார்ம் ஆகுதா அல்கீன் ஃபார்ம் ஆகுதா?
413 கெல்வினா இருந்தா எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம ஐடென்டிஃபை பண்றது ஈத்தர். 473 கெல்வினா இருந்தா அல்கீன். 473 கெல்வினா இருந்தா அல்கீன். OH க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் அந்த OH எடுத்துட்டு வாட்டர் வெளியே போயிடும். அப்ப அங்க இருக்கக்கூடிய பாண்ட் வந்து மைக்ரேட் ஆகிட்டு நமக்கு ஒரு அல்கீன் வந்து ஃபார்ம் ஆகும். ஜெனரலா இங்க எத்திலீன் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன்ல எந்த ஆல்கஹாலும் கொடுத்தாலும் இதே சேர்க்கும். ஆனா என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஆல்கஹாலை எடுத்துட்டு இந்த பிரசன்ஸ் ஆஃப் 413 கெல்வின் சல்பூரிக் ஆசிட் போடும்போது என்ன மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணுது? SL1 மெக்கானிசம் தான். அதாவது அலிபாட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன், மினிமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷனா, இல்ல SL2 பைமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷனா, ஆப்ஷன்ல A and B அந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்க. J பாயிண்ட். அப்ப என்ன தெரியும்? முதல்ல ஆக்டிவிட்டி எடுத்து உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணணும்? எப்படி மெக்கானிசம் ஃபாலோ பண்றது? ஒரு மெக்கானிசம் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் அதே சேம் மெக்கானிசம் தான். ஒவ்வொருத்துக்கும் என்ன பண்ண தேவையில்ல, நமக்கு ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியும். என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுறது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்ப என்ன டெம்பரேச்சர், என்ன கேட்டலிஸ்ட் கொடுத்துருக்காங்க, எந்த டெம்பரேச்சர்ல அல்கீன் ஃபார்ம் ஆகும், எந்த டெம்பரேச்சர் ஈத்தர் ஃபார்ம் ஆகும், என்ன மெக்கானிசம். 3 பாயிண்ட் தான். 2 பாயிண்ட் தான். சரிங்களா? என்ன ரியேஜென்ட், சரிங்களா, என்ன ப்ராடக்ட், என்ன மெக்கானிசம். கரெக்டா? இதான் வந்து நமக்கு தெரிஞ்சு வேண்டிய விஷயம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கலாம். CH3 CH2 OH. இதே ஆல்கஹால் எடுத்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் 413 கெல்வின் சல்ஃபியூரிக் ஆசிட். என்ன மெக்கானிசம்? அதாவது இது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? 413 கெல்வினா ஈத்தர் வந்து கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஈத்தர். இப்போ ஈத்தர் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஈத்தர் என்ன எடுத்துக்கணும்? இங்க சல்ஃபியூரிக் ஆசிடா. சல்ஃபியூரிக் ஆசிட் சொன்னவே they can produce the H+ ions. ஆசிட் சொன்னாங்க என்னது? H+ கொடுக்கக்கூடியது. any acid to give the H+ ion it is called as a acid. அப்ப இதுல எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் தான். எலக்ட்ரான் ரிச் எதை அப்ரோச் பண்ணும்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 CH2 இந்த ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இப்போ ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மைக்ரேட் ஆகும். ரெண்டா இல்லையா? ஏன்னா ஆக்சிஜன் மேல இப்படி லோன் பேட்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுது. இந்த ரியாக்ஷன் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இந்த ப்ராசஸ் பேர் புரோட்டானேஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டானேஷன் அப்படின்னா என்னது? ஒரு புரோட்டானை எடுக்கிறது. ஒரு புரோட்டானை ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ், ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இருக்கு ஒரு புரோட்டான். அது புரோட்டான் எடுக்கிறது பெட்டது. ஒரு எலக்ட்ரான் ரிச் ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் யார் வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? ஆனா புரோட்டானை எடுக்கிறது அந்த நேச்சர் பெட்டது. புரோட்டானேஷன் அப்படிங்கிறது ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஏன் இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன்? ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் மேல இருந்தா அது ஹைலி அன்ஸ்டேபிள். அப்ப இமிடியேட்டா என்ன பண்ணும்? ஸ்டேபிளா மாறும். ஒரு ஸ்டேபிள் ப்ராசஸ் ஒரு H+ அயான்ஸ் கூட சேர்ந்து ஒரு அன்ஸ்டேபிளா மாறும். ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேபிளா மாறும். அப்ப இந்த ப்ராசஸ் பேர் என்னது? ரிவர்சிபிள் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பேர் புரோட்டானேஷன். இந்த ப்ராசஸ் பேர் என்னது? புரோட்டானேஷன். அதான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே இப்படி தான் நடக்கும். புரியுதா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? இப்போ இதுல இருந்து என்ன கிடைக்கணும்? இந்த H+ இஸ் பெஸ்ட் லிவிங் குரூப்பா? H+ என்னது? பெஸ்ட் லிவிங் குரூப். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அதுல இருந்து H+ வெளியே போச்சா எப்படி என்ன கிடைக்கும்? திரும்பி இதுதான் கிடைக்கும். அதனால தான் இந்த ரியாக்ஷன் பேர் என்னது? புரோட்டானேஷன் ரியாக்ஷன். நம்ம ஈத்தர் ஃபார்ம் ஆகும்போது எத்தனை மோல் எடுத்துக்கிறோம்? எத்தனை மோல் எடுத்துக்கிறோம்? 2 மோல். அப்ப இன்னொரு மோல் இருக்கா? ஒரு மோல் தான் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய H+ கூட சேர்ந்து புரோட்டானேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. இது ஒரு மோல் ரியாக்ஷன்ல வரும். இன்னொரு மோலுடைய ரோல் இருக்கா? அப்ப இன்னொரு மோல் வந்து அந்த எத்தனால எடுத்துக்கலாம்? CH3 CH2 OH. இன்னொரு மோல் என்னது? அந்த மோல் ஏதோ மாறி இருக்குது. OH+ ஆ மாறி இருக்கு. கரெக்ட்டா? பிளஸ் CH3 CH2 இந்த ஆக்சிஜன் ரெண்டு ஹைட்ரஜன் இது பிளஸ். இது எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ், இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ். எலக்ட்ரான் ரிச் என்னது? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அப்ப அட்டாக் பண்ணுமா இல்லையா? அப்ப முதல்ல ஒரு கார்போஹைட்ரேட் மதிப்பு இதெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? நம்ம கார்போஹைட்ரேட் எஸ்டர் வந்து பார்த்தோமா? ஆல்கஹால் SN1 SN2 பார்த்தோமா? மெக்கானிசம் இந்த மாதிரி தான். அப்ப இது அட்டாக் பண்ணும்போது இந்த H+ வெளியே போயிடுமா? இங்க இருக்கக்கூடிய OH இங்க இருக்கக்கூடிய H சேர்ந்து வாட்டர் வெளியே போயிடும். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு ஈத்தர் வந்து ஃபார்ம். என்ன கிடைக்கும்? அப்ப என்ன ஈத்தர் கிடைக்கும்? டைஎத்தில் ஈத்தர் கிடைக்கும். இது மெக்கானிசம் நீங்க எல்லாருக்கும் போடுறதுல நம்ம டைரக்ட் என்ன கிடைக்கும்? டைஎத்தில் ஈத்தர். இதுல இருந்து H+ போயிடும், இங்க இருந்து OH H வெளியே போயிடும். இந்த ஆக்சிஜன் எத்தில் இங்க இருக்கக்கூடிய எத்தில் கூட சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? டைஎத்தில் ஈத்தர் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, கொடுத்திருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து 413 கெல்வினா இருந்தா ஈத்தர் தான் ஃபார்ம் ஆகும். அது வந்து மாற்றணும். அதுல என்ன மெக்கானிசம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன அதே சேம் கான்செப்ட் தான். ஒரு SN1 ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால் இருக்கணும், செகண்டரி இருக்கணும், டெர்ஷியரி இருக்கணும். டெர்ஷியரி ஆல்கஹால் இருந்தா ஃபோர்த் அத ஆர்டர் பார்ப்போம். SN1 உடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் டெர்ஷியரி கார்போகேட்டியன், செகண்டரி கார்போகேட்டியன், பிரைமரி கார்போகேட்டியன், மெத்தில் கார்போகேட்டியன் பார்த்தோம். இந்த ரெண்டும் லீஸ்ட் எதுக்கு? SN2 தான். எது நடக்காது? SN1 வந்து நடக்காது. இது SN2 க்கு மெத்தில். கரெக்ட்டா?
மெத்தில் ஹாலைட். அதே மாதிரி பிரைமரி, அதுக்கப்புறம் என்னது மெத்தில் ஹாலைட். சரிங்களா? அடுத்தது செகண்டரி, அதுக்கப்புறம் என்னது டெர்ஷரி. இது ரெண்டு தான் மோர் ஃபார்முலா நடக்கும். டெர்ஷரி வந்து SN2 ல நடக்கும். அதே சேம் தான் இங்க. சரிங்களா? ஒரு டைஎத்தில் ஈத்தர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா மோர் ஃபேவரபிள் எதுல செகண்டரி டெர்ஷரியா இருந்தா இது நடக்கும் SN1 நடக்கும். அப்ப இதுல இந்த டைஎத்தில் ஈத்தர்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆல்கஹால் இது என்ன ஆல்கஹால் எத்தனால என்ன எழுதுறீங்க SN1 SN2 இது பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால் என்ன கிடைக்கும் பேக் சைடு எடுத்துறேன் போய் என்ன பண்ணு பேக் சைடுல சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப அது சேம் என்னன்னா ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் இப்போ கொடுத்துருக்கூடியது ஒரு பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் டெர்ஷரி ஆல்கஹால் இதெல்லாமே ஆல்கஹால். சரிங்களா? இதுல நடக்கக்கூடிய பிரைமரியா இருந்தா மோர் ஃபேவரபிள் டு தி SN2, செகண்டரியா இருந்தா இது பெரும்பாலும் SN2, டெர்ஷரி என்னது SN2. இத வந்து இந்த டைஎத்தில் ஈத்தர்ல நமக்கு பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் டெர்ஷரி ஆல்கஹால். ஆனா நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் என்னது அலிபாட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஆல்கஹால் என்ன கொடுக்குறாங்க டெர்ஷரி ஆல்கஹால் SN1 ரெமனி பிரைமரி செகண்டரியா இருந்தாது SN ஆன்சர் புரியுங்களா? இதுதான். அப்ப ஜெனரலா அது தெரிஞ்சா கூட பிரச்சனை இல்லை. SN1 SN2 தெரியணும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் தெரியணும். என்ன டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 413 கெல்வினா இருந்தா ஈத்தர், 473 கெல்வினா இருந்தா ஆல்கீன், 473 கெல்வினா இருந்தா ஆல்கீன். இப்போ பாருங்க இந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க 473 கெல்வின் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் இது ஒரு ஆல்கஹால் இல்லையா? ஆல்கஹால் என்ன டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 473 என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் எலிமினேஷன் கிடைக்கும். எலிமினேஷன் என்ன எலிமினேஷன் பீட்டா ஆன்டிஜன் எலிமினேஷன். பீட்டா கார்பன் ஒரு ஆன்டிஜன் எடுத்துட்டு எலிமினேஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். இது ஒரு பீட்டா ஆன்டிஜனா அப்ப இங்க ஒரு டபுள் பாண்ட் பார்க்கலாமா? சரி என்ன உங்களுக்கு இது ஒரு ஆன்டிஜன் இது ஒரு ஆன்டிஜன். இதுதான் வந்து ஆல்பா கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கக்கூடியது ஆல்பா, அது நியரஸ்டா இருக்கக்கூடியது பீட்டா. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இது எலிமினேட் ஆனா இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், இது எலிமினேட் ஆனா இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். டோட்டல் எத்தனை ப்ராடக்ட் கிடைக்கும்? ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்ப நம்பர் ஆஃப் ஆல்கீன் ஆல்பா ஆன்டிஜன் செக் பண்ணுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? இங்க டபுள் பாண்ட் கிடைக்குமா? அடுத்த ப்ராடக்ட் என்னது ஈக்குவல். கரெக்ட்டா இல்லையா? ரெண்டும் ஈக்குவலா இல்லையா? நம்பர் ஆஃப் ஆல்பா ஆன்டிஜன் செக் பண்ணு. டபுள் பாண்ட் இங்க ஒரு 2 ஆல்பா ஆன்டிஜன் இங்க ஒரு 3 ஆல்பா ஆன்டிஜன். இது டோட்டல் எத்தனை இருக்கு? 5 ஆல்பா ஆன்டிஜன். இதுல செக் பண்ணி பார்த்தா 3 ஆல்பா ஆன்டிஜன் இங்க ஒரு 2 ஆல்பா ஆன்டிஜன். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? ரெண்டுமே சேம் தான். அப்ப எங்க எலிமினேஷன் நடந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து சேம். இதே வந்து நமக்கு டிஃபரண்டான ரெண்டு ப்ராடக்ட் மூணு ப்ராடக்ட் கிடைக்குது, இல்ல ரெண்டு ப்ராடக்ட்ல ஒரு 3 ஆல்பா ஆன்டிஜன் கிடைக்குது, ஒரு 5 ஆல்பா ஆன்டிஜன் கிடைக்குது அப்படினா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? நம்பர் ஆஃப் ஆல்பா ஆன்டிஜன் இன்கிரீசஸ், அல்கீன் ஸ்டெபிலிட்டி இன்கிரீசஸ். ரெண்டு ஸ்டெப். ஒன்னு கொடுத்திருக்கக்கூடிய ஆல்கஹால்ல இருந்து நம்ம ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படினா 413 கெல்வின் யூஸ் பண்ணனும். 473 கெல்வின் கொடுத்திருந்தாங்கன்னா டீஹைட்ரேஷன் நடக்கும், அல்கீன் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு ஸ்டெப்ல இதுல பிரைமரி ஆல்கஹால் கொடுத்திருக்காங்களா செகண்டரி ஆல்கஹால் கொடுத்திருக்காங்களா டெஸ்ட். ஸ்கூல் லெவலுக்கு நார்மல் எக்ஸாம் வந்து இதெல்லாம் தேவை. பட் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் வரும்போது SN1 SN2 SN3 சரிங்களா? அது இந்த மூணு கீ பண்ணி தெரிஞ்சா போதும். ரிமைனிங் ஸ்கூல் எழுதுறதுக்கு இது எல்லாமே தெரியும். சரிங்களா? அப்ப ரெண்டு பாயிண்ட் தெளிவா தெரியணும். 413 கெல்வின் presence of sulfuric acid, 473 கெல்வின் இந்த presence of sulfuric acid. 413 அப்படினா 2 மோல்ஸ் எடுத்துக்கணும், ஈத்தர் கிடைக்கும். 473 ஒரே ஒரு மோல் இருந்தா போதும், வாட்டர் எலிமினேட் ஆயிட்டு ஒரு அல்கீன் இருக்கும். பாயிண்ட் புரியுதா?